சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் டாஸ்மாக் மதுபான கடையில் அரசின் விற்பனை விலையை விட ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரூபாய் 20 கூடுதலாக பெற்று மோசடி நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் துணை போகும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே செயல்பட்டு வந்த மளிகை கடையில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியதில் கடை மற்றும் வீடு எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்த குன்னூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் கொளக்கம்பை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில் கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை எனவும் ஒவ்வொரு தனி நபருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு என்ற போதிலும் இறுதியில் தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்சி கட்டப்படும் என்றும் கூறினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர் நல சங்கத்தை திறந்து வைத்த பின்னர் ஆட்டோ ஓட்டினார். பின்னர் 254 பயனாளிகளுக்கு ரேஷன் அட்டை மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழா மேடை இணை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பொதுக்கூட்டத்திற்கு வரும் அனைவருக்கும் அனைத்து வசதிகளையும் செய்து தரும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். திண்டுக்கல் அருகே காப்பிலியேப்பட்டியைச் சேர்ந்த ஹேம தயாளவர்மன் என்பவர் செல்போன் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார். இவர் மீது கொலை மற்றும் கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஹேம தயாளவர்மனை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இது தொடர்பாக வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் 12வது வார்டில் பாரேரி சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு அடிப்படை வசதிகளை செய்து தர மறுக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அம்மனப்பாக்கம் கூட்டு சாலையில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிக்கு தனியார் தொழிற்சாலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பழமையான விநாயகர் கோவிலை அகற்றிவிட்டு சாலை விரிவாக்க பணி மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அப்பகுதி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வாடிப்பட்டி பகுதியில் போதிய மழை இல்லாததால் ஆவணி மாதத்தில் விதைக்கப்பட்ட கடலை செடிகள் காய்ந்து விட்டதாக கூறி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அரசு உடனடியாக விவசாயிகளின் நிலையை உணர்ந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. இதனை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் கலந்து கொண்டு வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மினி மாரத்தான் போட்டி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு பாஜகவினர் காவல் நிலையத்திற்கு சென்றபொழுது துப்பாக்கியை எடுத்து மேசையில் போட்டு மிரட்டும் தோணியில் பேசியதாக காவல் ஆய்வாளர் சரவணகுமாரை கண்டித்து காவல் நிலைய வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாஜகவினரை சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமாக விளங்கும் பேச்சுப்பாறை அணை கட்டிய ராமவர்ம ஸ்ரீ மூலம் திருநாள் மன்னரின் 167வது பிறந்தநாள் விழா பேச்சுப்பாறையில் கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் அணை கட்டிய மன்னரின் ஜெயந்தியை அரசு விழாவாக கொண்டாடுவதோடு நூற்றாண்டு பழமை வாய்ந்த அணையை தூர்வார விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையை அடுத்த வேளச்சேரியில் புதிய சாலை அமைப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில்
பழைய சாலையை ராட்சத வாகனம் வைத்து சுரண்டும் பணியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது வரை அங்கு சாலை போடும் பணி தொடங்காததால் சாலையில் இருக்கக்கூடிய மண்ணானது புழுதி போல் அப்பகுதி முழுவதும் சாலையில் பறந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை டிபி சத்திரத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட மேளங்கள் இதில் இடம்பெற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இயங்கி வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் சேதமடைந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிக்கப்பட்டது. இதனால் கிராமத்தின் நாடக மேடையில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வரும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் புதிய அங்கன்வாடி மையத்தை கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதனை கண்டித்தும் முறையாக மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கிராமத்தில் அமைந்துள்ள சமூக காப்பு காட்டில் 10 வகையான 20,000 விதைப்பந்துகளை வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு, கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களும் ஏழை எளிய கிராமப்புற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் வே. ஜெயபாலன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆர்விபி மருத்துவமனை சார்பில் நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நுரையீரல் சிறப்பு மருத்துவ முகாம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அமைந்துள்ள முனியப்ப சுவாமி திருக்கோவிலில் பொங்கல் விழா நாகசுந்தரி அம்மன் களியாட்ட பெருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழரசன் என்பவர் ஆட்டோவில் ஆட்களை ஏற்றி வரும்போது விபத்தில் சிக்கி 2 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் ஆட்டோவை இயக்குவதற்கான ஆவணங்கள் இல்லாமல் இயக்கி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்தை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த தினக்கூலி 500 ரூபாய் வழங்க வேண்டும், தூய்மை பணிக்கு தளவாட பொருட்கள் வழங்க வேண்டி தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக மருந்தாளுநர் தின விழாவை முன்னிட்டு JSS பார்மசி கல்லூரி இந்தியன் பார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் குமளன்குட்டை அருகே சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த தெருநாய் மீது அவ்வழியாக வந்த வாகனம் ஒன்று மோதியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதால் அங்கு இருந்த போலீசார் வந்து விசாரணை நடத்தி ஓட்டுநரின் விவரங்களை பெற்றுக்கொண்டார். இதன் பின் விபத்தில் அடிபட்ட தெருநாயை மினி பேருந்து ஓட்டுநர்கள் மணிகண்டன் மற்றும் ஹதீர் என்பவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்துள்ளனர். இவர்களை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். கரூரில் தினேஷ் என்பவருடைய ஓலா இருசக்கர வாகனம் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மதுரையில் மறைந்த இசை மேதை SP பாலசுப்ரமணியன் 4ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் தலைவர் நெல்லை பாலு தலைமையில் நடைபெற்றது. இதில் அவர் பாடிய பாடல்களை பாடி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
தேனி மாவட்ட குவாரிகளில் எம்சாண்ட் மணல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதால் அதனை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 7வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே 10 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள், மணிநேர விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு அருகே இரவு நேரத்தில் நோட்டமிட்டு மகளிர் சைக்கிளை முதியவர் ஒருவர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் குறிப்பாக அவர் மகளிர் சைக்கிளை திருடி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோயம்பேடு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.